எல்லாமே ஒரே எழுதுகோளால் எழுதப்பட்டது தான். அப்போ இது சொல்லிட்டு யோவான் 16 அதிகாரத்தில் 7வது வசனத்திலிருந்து 15 வரைக்கும் இது தொடர்ச்சி என்ன பேசுது, ஒரு தேற்றரவாளனை பற்றி பேசுது. யோவானில் மட்டும் பார்த்தீங்கன்னா தேற்றரவாளன் 3-4 இடத்துல வந்திருக்கு. இப்போ இந்த தேற்றரவாளன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபஸ்ட்டு அதுக்கு பின்னாடி கொஞ்சம் விஷயம் இருக்குது. என்னென்னா, பாலஸ்தீனில் அந்த மக்களுடைய பாஷை என்ன பாஷை அவங்க பேசுனாங்க. ஈசா நபி இருக்கும்போது அந்த மக்கள் என்ன பாஷை பேசுனாங்க. இப்ராஹிம் நபி பேசின பாஷை வேற, அது இப்ரானி பாஷைன்னு சொல்லுவாங்க. இப்ராஹிம் நபி பேசின பாஷை வேற, அது ஹிப்ரு, இந்த மாதிரி இப்ரானின்னு சொல்லுவாங்க. வேற வேற பாஷைகள் மாறிக்கிட்டே இருக்கும். அதாவது ஒரு படையெடுப்பு வந்துச்சு அப்படின்னா வெளியூர்காரங்க வருவாங்க, அவங்க ஆட்சி மொழியும் வரும், அது உங்களை டாமினேட் பண்ணிவிட்டு உங்கள் லாங்குவேஜும் மாற்றி விட்டு போயிடும். இது மாதிரி அந்த டைமில் கரண்ட் சுச்சுவேஷனில் யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாலஸ்தீனுடைய பாஷை கிமு 250 அரமைக் சிரியாக்குன்னு ஒரு பாஷை தான் இருந்துச்சு. இந்த செல்யூசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாம்ராஜ்யம் வந்து அவங்கள ஜெயிச்சாங்க, ஆட்சி பண்ணியிருந்தாங்க. அப்போ அந்த 250 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, சிரியாக் மொழி தான் என்ன பேசுகிறாங்க, அந்த மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி என்ன பேசுகிறாங்க பாலஸ்தீனில் யூதர்கள், அந்த யாஜூஜ் மஜூஜ் இல்லாத மற்றவர்கள் என்ன பேசுகிறாங்க, அரபிகள் பேசுகிறாங்க. ஆனால் அவங்களுடைய பூர்வீகம் அரபி பாஷை கிடையாது. இப்ராஹிம் நபி காலத்துலேருந்து அவங்க அரபி பேசலை. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, சிரியாவுடைய அந்த அதாவது சிரியாக்குங்கிற அந்த பாஷை வந்து இவங்க பேசிட்டு இருந்திருக்கிறாங்க. யார், ஈசா நபி வரும்போது. அப்போ அந்த கிதாப் எப்படி இருக்கும், எந்த மொழியில் இறங்கியிருக்கும், அதில் தான் இருக்கும். ரோம் படையெடுப்பின் போது அப்புறம் என்ன ஆகுது, கிரேக்கமும் என்ட்ரி கொடுக்குது. எதுக்குள்ள, பாலஸ்தீனுக்குள்ள கிரேக்க மொழியும் உள்ள. அப்போ கிரேக்க மொழி கிரீஸ்லேருந்து இங்கே ஷிஃப்டாக இங்கே வர்றாங்க. அப்போ இந்த கிபி 70 பார்த்தீங்கன்னா டைட்டஸ் வந்து படையெடுத்து வர்றான். அதாவது ஈசா நபியுடைய அந்த உயர்த்தப்படுதலுக்கு அப்புறம் 70 வருஷம் கழிச்சு அந்த அவங்க கிளர்ச்சி பண்ணி அந்த உள்ளே வரான் இல்லையா. அப்போ அந்த நேரத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த அவன் படையெடுத்து அந்த மக்கள்கிட்ட பேசும்போது என்ன மொழியில் பேசுகிறான், கிரேக்கத்தில் பேசுகிறான். அங்கே இருக்கிற மக்களுக்கு அது புரியல. ஸோ அந்த மக்களுடைய பாஷை வேறையாக இருக்குது, கிரேக்கர்களுடைய பாஷை வேறையாக இருக்குது. அப்போ சிரியாக்கு தான் மக்களுடைய பேசுகிற வழியாக இருக்குது. ஆனால் 4 சுவிசேஷமும் எதில் இருக்குது, கிரேக்கத்தில் இருக்குது. இப்போ 4 சுவிசேஷமும் எதில் இருக்குது, கிரேக்க மொழியில் எழுதப்பட்டிருக்கு. அப்போது என்சைக்ளோபீடியாவில் வந்து ஒரு குறிப்பு வந்து கிடைக்குது. 1946 ஒரு பைபிளுடைய ஒரு ஆராய்ச்சியாளர் அவர் எழுதுறாரு. என்ன சொல்கிறார் அப்படின்னா, பைபிள் எழுத்தாளர்கள் கூடுதலாக விளக்கங்களை சேர்த்துறதும் நீக்கிறதும் இது தொடர் கதையாக நடந்துகிட்டே இருந்தது. இது ஒரு நன்மையான செயல்னு சொல்லி அந்த காலத்தில் அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு. அப்போ என்ன விஷயம்னா, இந்த மொழி மாற்றம் இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்ததுனால ஈசா நபி சொன்ன அந்த வசனம் என்ன ஆயிடுச்சு, மாற்றப்பட்டுருச்சு. அதோடைய மீனிங் மாற்றப்பட்டுருச்சு. அதோடைய அதே பேரை சொல்லியிருக்கிறாங்க, அகமதுனே சொல்லியிருக்கிறாங்க. அது அகமதை வந்து இவங்க மொழியாக மாற்றிட்டாங்க. ஒரு பேரை மொழியாக அது வேற ஒரு தேவை டிரான்ஸ்லேஷன் பண்ணிங்கன்னா அது வில்லங்கமாக போயிடும். பேரை ஹசன்னு சொல்லாமல் அழகானவர் வருவார் அப்படின்னு பார்த்தா ஆள் ஒரு மாதிரியாக இருப்பாங்க. புரியுதா, ஹசன் வருவார் உட்காருங்க அப்படிங்கிறதுக்கு பதிலாக அழகானவர் வருவார்னு பார்த்தா ஆள் சொன்னது ஒரு மாதிரியெல்லாம் இருக்கிறான் அப்படின்னு மாதிரி போயிடும். அப்போ அது மாதிரியான ஒரு விஷயம் நடந்துருது. அப்போ அந்த விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஆரம்ப 300 வருடங்கள், அதாவது அந்த ஆரம்ப 300 வருட தப்சீர்கள் இருக்குல்ல, அவங்க பார்த்தீங்கன்னா உமர்லியானு காலத்தில் படையெடுத்து முஸ்லீம்கள் அங்கே போய் தங்கிட்டது. உமர்லியானு அந்த படையெடுப்புலேயே போய் அங்கே முஸ்லீம்கள் போகிறாங்க இல்லைங்க, அவங்க போய் அங்கே இருந்து அங்கே அவங்களோட கலந்து வாழ்ந்தாங்க. அப்போ அங்கே இருந்தவங்க யார், கிறிஸ்தவர்கள் இருந்தாங்கல்ல, அவங்க என்ன பாஷை பேசிட்டு இருந்தாங்க, அரமாய்க்கு. அப்போ அந்த முன் சென்ற தப்சீர்களில் பார்த்தீங்கன்னா பனி இஸ்ராயேலுடைய குறிப்புகளில் எழுதப்பட்டிருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த இப்னு இசாக்குங்கிற அந்த நூல், இப்னு ஹிஷாம்ங்கிற அந்த நூல், இப்னு ஹிஷாம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு தப்சீர். அதெல்லாமே அந்த கிபி 70, அதாவது அதாவது ஹிஜ்ரத்துக்கு அப்புறம் 100 வருஷம் இந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் எழுத புகாரி முஸ்லீம்கெல்லாம் முன்னாடி புக்கு எது, இப்னு ஹிஷாம்ங்கிறது. அப்போ அந்த புக்கு தான் வந்து வரலாற்று நூல்களுக்கு ரொம்ப ஒரு தாய் நூல் மாதிரி. அதில் இருந்தால் நிறைய பேர் மேற்கோளும் காட்டுவாங்க. அப்போ அந்த புக்கிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த முன்னறிவிப்புகள் பற்றியெல்லாம் இதுதான் அந்த முன்னறிவிப்புன்னு சொல்லி எல்லாம் குறிப்புகள் கிடைக்கிது. இவங்களுக்கு எப்படி தெரியும்னா, அவங்க பாலஸ்தீனுக்கு அப்போ போய் அங்கே வாழ்ந்து அந்த ஆலிம்களும் இந்த ஆலிம்களும் கலந்துரையாடலாம் நிறைய பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி என்ன ஆகி போச்சு, அப்போ அந்த 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 சிரியாக் பேசின ஆலிம்கள்லாம் இன்றைக்கி இல்லை. சிரியாக் பேசின ஆலிம்கள்லாம் மாறிட்டாங்க. இன்றைக்கி இப்போ ஒரிஜினல் காப்பின்னு வேறு வச்சுருக்காங்க, கிரேக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த காப்பி தான் வச்சுருக்காங்க. அந்த கிரேக்கத்தில் கூட ஒரு வார்த்தை எப்படி வச்சுருக்காங்கன்னா, அந்த மொழியில் பேராக்லீட்டஸ் அப்படிங்கிறது அந்த வார்த்தை, அதாவது அந்த அகமதுங்கிற தேற்றரவாளன்னு சொல்லி மொழிபெயர்த்து வச்சுருக்காங்க இல்லையா, பேராக்லீட்டஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தை கிரேக்கத்தில் இன்றைக்கும் ஒரு சொல் இருக்குது, பெரிக்லிட்டோஸ் அப்படின்ட்டு. அந்த பெரிக்லிட்டோஸோடைய மீனிங் என்ன அப்படின்னா புகழப்பட்டவர். அதான் சொன்னீங்க, ஹசனை வந்து அழகானவராக மாற்றிட்டாங்க. அப்போ இந்த டிரான்ஸ்லேஷன் பண்ணாமல் இருந்தது அது அகமது தான். அதனால தான் ரசூல்லா வந்து ஹதீஸில் புகாரில் சொல்கிறாங்க, புகாரி முஸ்லீம்லேயே வரும், நான் முகமது நான் அகமது அப்படின்ட்டு. ரசூல்லாவுடைய பேர் என்ன, முகமதும் அகமதும் கூட. ஸோ அகமதுங்கிற அங்கே குரானில் இதுலேயும் என்ன இருக்குது, பைபிளில் இதில் அந்த அல்லாஹ் என்ன சொல்கிறான், இந்த ஈசா நபி என்னன்னு சொல்லியிருக்காங்க, எனக்கு பிறகு வரக்கூடிய அகமது என்றும் தீர்க்க தரிசியை குறித்து இங்கே 61:6 எனக்கு பிறகு அகமது எனும் பெயருடைய ஒரு தூதர் வருவார் என்று நற்செய்தி கூறுகிறார். எனக்கு பின்னாடி அகமதுன்னு வருவார்.
அப்போ அந்த அகமதுங்கிற பேர் வந்து இந்த பேராக்லிட்டிஸுங்கிற அந்த தேற்றரவாளனுங்கிற பேரும் வந்து என்ன ஆகுது, அது மேட்ச் ஆகுது. இதுதான் விஷயம். அப்போ இதை அல்லாஹ் வந்து சொல்லி இது வந்து ஈசா நபி வந்து சொல்கிறான், அல்லாஹ் வந்து சொல்கிறான் பாருங்க, இவர் ஒன்றும் புதுசு கிடையாது. இந்த வசனம் இந்த சூரா எப்போ இறங்குதுன்னு புரிஞ்சுக்கணும். இந்த சூரா எப்போ இறங்குதுன்னு பார்த்தீங்கன்னா உஹதுக்கு அந்த நெருக்கமான காலகட்டத்தில் இறங்குது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் தான் என்ன பண்ணுறாங்க, யூதர்கள் மிகப்பெரிய லெவலில் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அங்கே மதீனாவில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எதிர்ப்பு யார், காஃபிர்களோ நயவஞ்சர்களோ கிடையாது, யூதர்கள் தான். எல்லா போர்களுக்கும் பின்னாடி யார் இருந்தாங்க, இவர்கள் தான் இருந்தாங்க. உஹது போரை கூட்டிகிட்டு வந்தது யார், யூதர்கள் தான். அகல் போர் கூட்டிகிட்டு வந்தது யார், யூதர்கள் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒழித்து கட்டுவதில் முன்னணியில் நின்றவங்க யார், யூதர்கள் தான். அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், ஏன்டா இப்படி நிற்கிறீங்களே, இவர் உங்களுக்கு யாருன்னு தெரியாதா அல்லாஹ் சொல்கிறான். உங்களுக்கு வந்து பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் உங்களுக்கு நான் சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்து சொல்கிறான், அல்லாஹ்வின் மீது பொய்யை புனைந்துரைப்பவனை விட கொடுமைக்காரர்கள் வேறு யார் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வின் மேலே பொய் சொல்கிறீங்க, இதை விட பெரிய கொடுமைக்காரர், அதுவும் இஸ்லாத்தின் பக்கம் வருமாறு அவனுக்கு அழைப்பு விடுக்கப்படும் நிலையில் அல்லாஹ்வுக்கு அடிபணியர் சொல்லி அவர் கூப்பிடுறாரு. இந்த நிலையில் நீங்கள் அல்லாஹ்வுக்கு பொய் சொல்கிறீங்க, அல்லாஹ் மேலே நீங்கள் பொய் இட்டு கட்டுறீங்களா? இத்தகைய கொடுமைக்காரர்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுவதில்லை. அப்போ இந்த திடீர்னு அல்லாஹ் என்ன பேசுகிறான், அல்லாஹ்வின் மீது பொய்யை சொல்லாதீங்கிறான். இப்போ டாபிக்கு வெளியே பேசுகிறான், எந்த பொய்யை பற்றி எல்லாம் பேசிட்டு இருக்கிறான், என்ன பொய்யை பேசுகிறாங்கன்னா பனி இஸ்ராயல்களை தவிர வேறு யாரும் இறை தூதராக வரமாட்டார்கள்னு சொல்லி அவங்க அடிச்சு விட்றாங்க. இது அல்லாஹ்வின் மீது அவங்க சொன்னது என்னது, பொய். புரியுதா இல்லையா? இப்போ திடீர்னு அல்லாஹ் அங்கே ஈசா நபி மூசா நபி பேசிட்டு திடீர்னு பொய் பேசாதீங்கடான்னு அல்லாஹ் சொல்லும்போது எந்த பொய்யை இங்கே குறிப்பிடப்படுதுன்னா இந்த பொய்யை ஏன் சொல்கிறீங்க, பனி இஸ்ராயல்களை தவிர வேற யாரும் இறை தூதராக வரமாட்டாங்கன்னு நீங்கள் பொய் சொல்கிறீங்க. ஆனால் இவர் என்ன கூப்பிட்றாரு, இஸ்லாத்தின் பக்கம் உங்களை கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். அப்படி கூப்பிடும்போது நீங்கள் வரமாட்டேங்கிறீங்க. இவர்கள் அல்லாஹ்வின் ஒலியை தம் வாய்களால் ஊதி அணைத்து விட விரும்புகின்றார்கள். ஆனால் அல்லாஹ்வின் முடிவு என்னவெனில் தன் ஒலியை முழுமையாக பரப்பிய தீர்வது என்பதாகும். அல்லாஹ்வுடைய ஒலியை இவங்க வாயில ஊது இறை நிராகரிப்பாளர்களுக்கு அது எவ்வளவு வெறுப்பாக இருந்தாலும் சரியே. இப்போ அந்த அல்லாஹ்வுடைய ஒலியை எப்படி அவங்க அணைக்கணும்னு நினைக்கிறாங்க, மோதி இல்லை, வாயிலேயே வீழ்த்திடணும். இப்போ இன்னைக்கு இந்த மீடியா ப்ராபகண்டா என்னது, அல்லாஹ்வுடைய ஒலியை வாயிலே ஊதி அணைக்கிறதுக்கு பார்க்குறாங்க. அப்போ அல்லாஹ் சொல்கிறாங்க, நீ நினச்சிட்டே இருக்கணும், நீ ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும், ஆனால் என்ன நடக்கும், அல்லாஹ்வின் முடிவு என்னவெனில் தன் ஒலியை முழுமையாக பரப்பிய தீர்வது என்பதாகும். முழுமையாக இதை பரப்புவோம். இந்த பூமியில் ரசூலா சொல்கிறாங்கல்ல, இந்த பூமியுடைய கிழக்கு பகுதியும் மேற்கு பகுதியும் எனக்கு காட்டப்பட்டது, என் பார்வையிட்டும் தூரம் அளவுக்கு என்னுடைய ஆட்சி வளம். அது என்ன சொல்கிறாங்க, பூமியில் வந்து எந்த ஒரு குடிசையாக இருந்தாலும் சரி, உள்ள ஒரு கல்லினால் கட்டப்பட்ட வீடாக இருந்தாலும் சரி, இஸ்லாம் நுழைந்தே தீரும். அது அவன் விரும்பினாலும் சரி விரும்பாட்டியும் சரி, விரும்பி அவன் ஏற்றுக்கிட்டாலும் சரி, இல்லை இழிவடைந்து அவன் ஏற்றுக்கிட்டாலும் சரி, அவனை ஆட்சி பண்ணுறது இஸ்லாமாக தான் இருக்கும். அது அவன் மனசு விரும்பி அல்லாஹ்வுக்கு அவன் சஜதா பண்ணாலும் சரி, அங்கே ரூலிங்கில் இஸ்லாம் இருக்குது. இதுதான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இது நடக்கும். இன்றைய தேதிக்கு முஸ்லீம்களுக்கு குடியுரிமை ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இந்த நேரத்தில் இந்த முன்னறிவிப்புகள் தான் என்ன ஆகுது, நமக்கு இருக்கிற ஒரே டானிக், இது நடக்கும், இந்த தீன் மேலோங்கும் அப்படின்னு. அவன் தான் தன்னுடைய தூதரை நேர்வழியுடனும் சத்திய மார்க்கத்துடனும் அனுப்பி வைத்தான். ஏனைய மார்க்கங்களை விட அதனை மேலோங்க செய்ய வேண்டும் என்பதற்காக. இணை வைப்பவர்களுக்கு அது எவ்வளவு வெறுப்பாக இருந்தாலும் சரி, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கிலாஃபத் கொடுக்கப்பட்டதுங்கிறதுக்கு எவிடன்ஸ். இந்த வசனம் குர்ஆன்ல 3 இடங்கள்ல வரும். அல்லாஹ் என்ன சொல்றான், அவன் தான், நான் தான் அவனுடைய தூதரை நேர்வழியுடனும், நேர்வழி வந்துருச்சு, அது என்ன ரெண்டாவது சத்திய மார்க்கம், நேர்வழி வந்துருச்சு, அது என்ன சத்திய மார்க்கம், சத்திய மார்க்கத்துடனும் அனுப்பி வைத்தான். அப்போ நேர்வழி வேற, சத்திய மார்க்கம் வேற.